பிறந்த வீடா புகுந்த வீடா என்று கேட்டால் இரண்டுமே தனக்கு சொந்தமில்லை என்றுதான் பெண்களின் பலருக்கு சொல்ல தோன்றும். திருமணமான ஒவ்வொரு பெண்ணும் இதை உணர்ந்து கடந்து வந்திருப்பார். திருமணம் ஆகிவிட்ட பிறகு தாய் வீட்டுக்கு சென்றால், அதுவும் சகோதரருக்கு திருமணம் ஆன பிறகு சென்றால் போதும். அவ்வளவு காலம் நாம் விளையாடிய ஆண்டு பழகிய வீட்டில் எதையும் உரிமையோடு எடுத்து ஆள முடியாது. ஒரு தர்ம சங்கடத்துடனே எடுக்க வேண்டியிருக்கும். இல்லையாண்டா உரியவர்களிடம் நாம் உரியவர்கள் என்ற பதவியை இழந்து விடுகிறோம். கேட்டு எடுக்க வேண்டியிருக்கும். நாம் அங்கே விருந்தாளி மட்டுமே, அதாவது சொந்த நாட்டிலே அகதி போல. வாடகை வீடு தேடும் இடங்களில் இந்த வீட்டை வாடகைக்கு தரும் அதிகாரம் உங்களிடம் இருக்கிறதா என அந்த வீட்டுக்கார பெண்களிடம் கேள்வி கேட்டால் பல வீடுகளில் இல்லை என்றுதான் பதில் வரும். பெண்களின் நிலை என்ன என்பதையும் போலி அதிகாரம் மட்டும்தான். நமக்கு சொந்தம் என்ற நிதர்சனத்தையும் நாம் உணர்ந்துதான் இருக்கின்றோம். ஏன் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்ற கேள்வி நாயகிதான் பெண். பெண்களுக்கு பிறந்த வீடு தனக்கு சொந்தம் இல்லாமல் போகிறது. சின்ன சின்ன கோபத்தின் போது கூட இது என் வீடு என குத்தி காட்டி பேசக்கூடிய கணவனால் புகுந்த வீடும் தனக்கு சொந்தமில்லை என்று உணர்ந்து கொள்கிறாள். அளவில் சிறியதாக இருந்த போதிலும் இது என் வீடு, எனக்கான வீடு என்று ஒரு வீடு எல்லா பெண்களின் கனவு உண்மைதானே?